Hello guys, I'm Monu. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சிறிய அளவுள்ள கேலக்சியில் ஒரு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் வெடிச்சு அழிஞ்சிருக்கிறது வந்து படம் பிடித்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும். மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வைசா J070815 210422 எனும் சிறிய அளவுள்ள கேலக்சியில ஒரு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் வெடிச்சு அழிஞ்சிருக்கிறத வந்து படம் பிடித்திருக்கு. கேலக்சி நமது பூமியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 600 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸ்ல இந்த கேலக்சி வந்து அமைஞ்சிருக்கு. உன் லைட் இயர் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த கேலக்சி நமது பூமியில இருந்து 600 மில்லியன் லைட் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்படின்னா வந்து எந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த கேலக்சி வந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த வைசா J070815 210422 இந்த கேலக்சி அடையிறதுக்கு 600 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிமிட்ஸ்ல இந்த கேலக்சி வந்து அமைஞ்சிருக்கு. வைசா J070815 210422 இந்த சிறிய அளவுள்ள கேலக்சியில ஒரு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் வந்து வெடிச்சு அடைஞ்சிருக்கு. எந்த அளவு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரங்களின் நிறைய விட 8 மடங்கு அதிகமான நிறைய கொண்டுள்ள நட்சத்திரம் வந்து இந்த கேலக்சியில வெடிச்சு அடைஞ்சிருக்கு. சூப்பர்னோவா வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த சூப்பர்னோவா ஏற்பட்டதுக்கு அப்புறம் 2 மாதத்துக்கு அப்புறம் நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வந்து இந்த சூப்பர்னோவா வந்து படம் பிடித்திருக்கு. அந்த இமேஜை வந்து நாசாவுக்கு வந்து சென்ட் பண்ணிருக்கு. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் படம் பிடித்த அந்த இமேஜ்ல அந்த சூப்பர்னோவா வந்து ப்ளூ கலர்ல டாட் மாதிரி தெரியுது அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. சூப்பர்னோவாக்கு அப்புறம் அது வந்து நியூட்ரான் நட்சத்திரமாக மாறுமா இல்ல பிளாக் ஹோல்ஸா மாறுமா அப்படின்னு கிளியரா தெரியல அப்படின்னு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. சூப்பர்னோவாக்கு நாசா வந்து SN2022 AAJN அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.